சுக்கிரவனம் காட்டியும் விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப லூனா பாட்டியும் அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு மழை பெய்யறத பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மீனுக்குருவியும் வந்தது. ஆமா, என்ன ஆச்சு லூனா பாட்டி? இந்த மழைய பார்த்து அப்படி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட மனசுல ரொம்ப நாளா ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. அது என்ன விஷயம் லூனா பாட்டி? நம்ம காட்டுலயும் விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா பறவைகளும் உணவு தேடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா எல்லா பறவைகளும் நல்லா சாப்பிடுவாங்க, நமக்கும் வருமானம் வரும்ல. வாவ் லூனா பாட்டி, செம்ம ஐடியா. மறுநாள் காலையில மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் ஹோட்டல் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு கருப்பு ஆந்தை வந்தது. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நானும் இந்த காட்டுல தானே வாழ்றேன். எனக்கு இந்த காட்டுல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்காதா என்ன? சொன்னா சொல்லுங்க, சொல்லலைன்னா போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நாங்க ஒரு ஹோட்டல் வைக்க போறோம். எனக்கு மீனுக்குருவி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க ஹோட்டலுக்கு யாரும் வர போறது இல்ல. ஏய், நீ என்ன சொல்ற? ஏன், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து ரெஸ்டாரண்ட் போட்டு இருக்காரு. எல்லா பறவைகளும் அங்க போவாங்களா இல்ல இந்த சாதாரண ஹோட்டலுக்கு வர போறாங்களா என்ன? என்னது, ரெஸ்டாரண்டா? அதுவும் நம்ம காட்டுலயா? அது யாரு வச்சிருக்கா? அதுவா, ஒரு எலிதான். அது பேரு கூட ஜெரி. அதோட ஹோட்டல் கூட தயாரா இருக்கு. நம்ம காட்டு சிங்கராஜா கூட அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, தெரியுமோ? அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆந்தையும் அங்கிருந்து பறந்து போனது. அது யாருன்னு போய் பார்க்கலாம் லூனா பாட்டி. வா மீனு, போலாம். அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த எலியும் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு சிங்கராஜாவும் வந்தாரு. ரெஸ்டாரண்ட்ல எப்படி போகுது ஜெரி? மகாராஜா, ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சாதானே எல்லா பறவைகளும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ஜெரி, அதான் நான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் வந்தாங்க. எப்படி இருக்கு மீனோ? மகாராஜா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம காட்டுல ரெஸ்டாரண்ட் வைக்க நீங்க தான் அனுமதி தந்தீங்களா என்ன? ஆமா மீனோ, என்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணான். சரி, இது மீனுக்குருவி லூனா பாட்டி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க உன்னோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாமா? கண்டிப்பா மகாராஜா. அதுக்கப்புறம் சிங்க மகாராஜாவும் அங்க இருந்து போயிட்டாரு. ஜெரி எலி அதோட வேலைய பாக்குறதுக்காக போனது. லூனா பாட்டி, இது என்ன புது பிரச்சனை? நம்ம காட்டுல புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இப்ப புதுசா ரெஸ்டாரண்ட் வேற வரப்போதே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மீனோ. இந்த ரெஸ்டாரண்ட் பெருசா இருக்கிறத பார்த்தா எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் போல. என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கும்னு தெரியல. நம்ம சின்னதா ஒரு ஹோட்டல் வைக்க போறோம். நம்ம காட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐட்டம் இட்லி, தோசை, வடை, பொங்கல்னு போடுவோம். நம்ம கடைக்குன்னு கஸ்டமர் வருவாங்க. அப்ப சரி லூனா பாட்டி, நம்ம ஹோட்டல் தயார் பண்ற வேலையே பார்க்கலாம் வாங்க. இன்னைக்குள்ள நம்ம ஹோட்டலை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் அங்க இருந்து போனாங்க. ஹோட்டல் தயார் பண்ற வேலையே செஞ்சாங்க. 2 நாள் ஆனதும் ஹோட்டலையும் தயார் பண்ணி முடிச்சாங்க. அந்த ஹோட்டலை பார்க்கவே அழகா இருந்தது. என்ன மீனோ, நல்ல ஹோட்டலை தயார் பண்ணிட்டோம். என்னெல்லாம் செய்யலாம்? நம்ம காட்டுல இருக்க ரெஸ்டாரண்ட்ல பீஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாம் இருக்கும். நம்ம ஹோட்டல்ல நம்ம காட்டுக்கு ஏத்த மாதிரி இட்லி, தோசை, வடை, பொங்கல்னு போடலாம் லூனா பாட்டி. நீ சரியாதான் சொல்ற. அப்ப இன்னைக்கு இட்லி, சாம்பார், சட்னி, வடை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துலயும் எல்லாம் சமைச்சு முடிச்சாங்க. லூனா பாட்டியும் மீனுக்குருவியும் அங்க ஹோட்டல்ல இருக்க ஐட்டம்க்கு ரேட்லாம் போர்ட்ல எழுதி போட்டாங்க. அதே சமயம் ஜெரி எலியும் அதோட ரெஸ்டாரண்ட்ல நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு புறாவும் பறந்து வந்தது. உன்னோட ரெஸ்டாரண்ட்ல என்ன விக்கிற? அது சாப்பிட நல்லாவே இல்ல. புறா, என்ன உளறிட்டு இருக்க? என்னோட ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு. நேத்து என்னோட பொண்ணு உன்னோட ஹோட்டல்ல சாப்பிட்டா. என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உன்னோட பொண்ணு கண்டதை எதுனா தின்னுருப்பா, அதான் உடம்பு சரியில்லாம போயிருக்கோம். உடனே என்னோட ரெஸ்டாரண்ட் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காத. உன்னோட ரெஸ்டாரண்ட்ல நாங்க சாப்பிடுற மாதிரி எதுவும் இல்ல. பீஸா, பர்கர்னு புதுசு புதுசு எதெல்லாம் வச்சிட்டு இருக்க. புறா, இது என்ன சாதாரண இட்லி சாம்பார் விக்கிற ஹோட்டல்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது எல்லாம் ஃபாரினர் சாப்பிடுற ஃபுட். இத பத்தி சாம்பார் சட்னி சாப்பிடுற உனக்கு எங்க தெரிய போகுது? உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. போ,
இரு இரு, இத பத்தி நான் மகாராஜா கிட்ட போய் சொல்றேன். கிளம்பு கிளம்பு, நீ சொல்றத ஒண்ணும் மகாராஜா நம்ப மாட்டாரு. அதுக்கப்புறம் புறாவும் அங்க இருந்து பறந்து போனது. அதோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது லூனா பாட்டியோட ஹோட்டல்ல பார்த்தது. அங்க இருக்க பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு புறா இப்படின்னு சொன்னது, அட இந்த ஹோட்டல்ல பிரைஸ் எல்லாம் நியாயமா இருக்கே. ஆமா, எங்க ஹோட்டல்ல ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பிடிச்சு போயிடும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, ரேட் எல்லாம் கம்மியா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது, உங்களோட சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடா இல்ல மட்டமான சாப்பாடா அப்படின்னு புறா சொன்னதை கேட்டதும் லூனா பாட்டியும் மீனுக்குருவியும் யோசிச்சாங்க. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஜெரி எலி இருக்குல்ல, அதுகிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்ன ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுச்சு தெரியுமா? அப்படியா சொல்லுச்சு? அது எங்கேயோ இருந்து வந்துட்டு உங்களையும் வெளியே போக சொல்லுச்சா? இதுக்கு ஒரு வழி பண்றேன், வாங்க நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் மீனுக்குருவியும் ஜெரி இருக்க இடத்துக்கு போனாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசியிருப்ப? என்னோட ரெஸ்டாரண்ட் பத்தியே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு கோவம் வராதா என்ன? உன்கிட்ட அவங்க காசு கொடுத்து தானே சாப்பிடுறாங்க, ஓசியா சாப்பிடலல்ல. அப்ப எதுனா கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லதான் செய்வாங்க. அதை திருத்திக்கிறத விட்டுட்டு இப்படிதான் கஸ்டமரை திட்டுவியா? உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் புறாவும் அங்க இருந்து பறந்து போனாங்க. அவங்க போன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கருப்பு அந்த பறவை வந்தது. ஆமா, இந்த மீனுக்குருவிய இப்படி வந்து சண்டை போட்டுட்டு போகுதுன்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் புதுசா ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ உன்கிட்ட சண்டை போட்டா நீயும் ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணிடுவல, அதுக்கப்புறம் அவங்க நல்லா சம்பாதிக்கலாம்ல, அதான். அப்படியா? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு நீ மகாராஜா கிட்ட போய் அவங்கள பத்தி சொல்லு. அதுக்கப்புறம் ஜெரியும் மகாராஜா கிட்ட சொல்றதுக்காக போனது. மகாராஜா, உங்களுக்கு தெரியுமா, மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் இந்த காட்டுல ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அவங்களுக்கு உங்க மேல மரியாதையே இல்ல போல. நான் உங்ககிட்ட கேட்டுதானே ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அவங்கள பாத்தீங்களா மகாராஜா? திருட்டுத்தனமா வேலையை செஞ்சிருக்காங்க. லூனா பாட்டி என்கிட்ட சொல்லலன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என் ரெஸ்டாரண்ட்ல வரவங்க சொன்னாங்க மகாராஜா. இன்னைக்கு மீனுக்குருவியும் புறாவும் இங்க வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க. நீ தரம் இல்லாத உணவை விக்கிறியாமே, அப்படியா என்ன? இல்ல மகாராஜா, அது அவங்க பொய் சொல்றாங்க மகாராஜா. போதும் நிறுத்து. நான் புறாவோட வீட்டுக்கே போய் பார்த்தேன். புறா சொன்ன மாதிரியே அதோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. உன்னால என்னோட காட்டுல இருக்க பறவைங்க எல்லாம் நீ கொடுத்ததை சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்க. நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா. இதுக்கு எல்லாம் அந்த கருப்பு ஆந்தை தான் காரணம். நான் தெரியாம ஒரு தடவை தான் தரம் இல்லாத பொருளை வித்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு தடவை பண்ணாலும் தப்பு தான். உன்னால எதுனா பறவைங்களோட உயிர் போயிருந்தா நீயும் உன்னோட ரெஸ்டாரண்ட்டும் காலி பண்ணிட்டு இந்த காட்டை விட்டு கிளம்பு. இதுக்கப்புறம் லூனாபட்டி ஹோட்டல்ல எல்லா பறவைகளும் தரமான உணவை வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெரியும் அங்க இருந்து போனது. அதுக்கப்புறம் காட்டுல இருக்க பறவைங்க எல்லாம் நல்ல தரமான உணவை லூனாபட்டி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஒரு நாள் சிங்க மகாராஜா காட்டுல ஜாலியா நடந்து போயிட்டு இருந்தாரு. யாரோ மகாராஜாவை கூப்பிடுற மாதிரி கேட்டது. என்ன மகாராஜா, ஜாலியா நடந்து போற மாதிரி இருக்கு போல. இப்ப மட்டும் நீங்க அங்க இருந்தீங்கன்னா அப்புறம் மண்ணோடு மண்ணா ஆகிடுவீங்க அப்படின்னு சிங்கராஜாவும் சுத்தி முத்தி பார்த்தாரு. அங்க யாருமே இல்ல. மேல மேல மரத்துக்கு மேல பாருங்க. ராஜாவும் மரத்துக்கு மேல பார்த்தாரு. அங்க ஒரு குரங்கு ஒண்ணு இருந்தது. ஏய் குரங்கு, நீ யாரு? நான் உன்னை இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே. ஆமா மகாராஜா, நான் இந்த காடு இல்ல, எனக்குன்னு யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை, எனக்குன்னு தங்க இடம் கூட இல்ல. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். இந்த காட்டோட அழக பார்த்து மெய் மறந்து போயிட்டேன். வாழ்ந்தா இந்த காட்டுல தான் வாழணும். சரி சரி, அங்க நிக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்து. ஏ குரங்கே, ஏன் அப்படி சொல்ற? எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? ரொம்ப நேரம் இல்ல, சீக்கிரமா இந்த மரத்துக்கு கீழே வந்து நில்லுங்க. மகாராஜாவும் அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னாரு. அதே சமயமா பார்த்து ஒரு யானை கூட்டம் ஒண்ணு வேகமா போனது. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏ குரங்கே, என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி. ஆமா, உன் பேரு என்ன? ராஜா, என் பேரு ரேமோ.
நீ ரொம்ப நல்ல குரங்கா இருக்க. இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்கலாம். அதுக்கப்புறம் ராஜாவும் ரெமோ குரங்கும் சிங்கராஜாவோட குகைக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மீனு குருவியும் வந்தது. மகாராஜா, ஆமா இந்த குரங்கு யாரு? குரங்கெல்லாம் என்ன சொல்ற விலை வச்சுக்காத. என் பேரு ரெமோ. என்ன குரங்குன்னு ராஜா மட்டும் தான் கூப்பிடணும். ஏன்னா அவருதான் இந்த காட்டோட சிங்க மகாராஜா. ரெமோ, நீ கோவப்படாத. அது என்னோட பாதுகாவலன் மீனுக்குருவி. என்ன மகாராஜா சொல்றீங்க? உங்க பாதுகாவலனா? அப்ப ஏன் உங்களை பாதுகாக்கல? இது சாதாரணமான குருவி தானே, அதான் உங்களை ஒழுங்கா பாதுகாக்கல போல. ஹே குரங்கு, நேத்து வந்த நீ என்ன பார்த்து இப்படி சொல்றியா? உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? குருவி, என்ன இன்னொரு தடவை குரங்குன்னு சொல்லாத. நீ ஒழுங்கா உன்னோட வேலைய செஞ்சா நான் ஏன் உன்னை குறை சொல்ல போறேன்? மகாராஜா, பாத்தீங்களா? உங்களோட உயிரை காப்பாத்தின என்னையே மதிக்காம பேசுது இந்த குருவி. இப்ப உங்க மேல மரியாதை இல்ல போல அந்த குருவிக்கு. மீனுக்குருவி, ரெமோக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஏன்னா அவன் தான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திருக்கான். அவன் என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என் ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுக்காத நீ இங்க இருக்க கூடாது. உடனே இந்த குகையை விட்டு வெளியே போ அப்படின்னு சிங்கராஜா கோவமா சொன்னதும் மீனு குருவியும் அங்கிருந்து கோவமா பறந்து போனது. ஏன், என்னாச்சு மீனோ? உன் முகம் பார்க்கவே சரியில்லையே. அது யாரோ புதுசா ஒரு குரங்கு ஒண்ணு மகாராஜாவுக்கு ஃப்ரெண்டா ஆகிருக்கு. அந்த குரங்குன்னு சொன்னதுக்கு மகாராஜா என் மேல கோவப்பட்டாரு. இன்னைக்கு மகாராஜா வித்தியாசமா நடந்துகிட்டாரு அப்படின்னு மீனு குருவி சொன்னதும் லூனா பாட்டியும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லூனா பாட்டி, என்னதான் மகாராஜா இன்சல்ட் பண்ணாரு, நீங்க ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த குரங்கு மகாராஜாக்கு நல்ல ஐஸ் வச்சு அவரோட மனசுல இடம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே சமயம் மகாராஜாவும் ரெமோ குரங்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா, உங்க அனுமதி இருந்தா இந்த அழகான காட்டை சுத்தி பார்க்கலாமா? தாராளமா பாரு ரெமோ. இது என்னோட காடு. நீ எங்க வேணாலும் போலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மகாராஜா சொன்னதும் ரெமோ குரங்கும் காடை சுத்தி பார்க்கறதுக்காக போனது. அப்ப அங்க ஒரு வாழைப்பழ தோப்பு இருந்தது. வாவ், இங்க எவ்வளவு வாழைப்பழம் இருக்கு. இதையெல்லாம் சாப்பிட்டா என்ன யாரு கேள்வி கேட்க போறா? அந்த ராஜாவே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ குரங்கும் அங்க இருந்து வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அப்ப அங்க ஒரு யானை வந்தது. ஏ முட்டாள், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வாழைத்தோப்புல இருக்க வாழைப்பழமை சாப்பிடுவ? உனக்கு உன் உயிர் மேல பயம் இருக்கா இல்லையா? நான் இந்த காட்டுல இருக்க எந்த மரத்துல வேணாலும் என்ன வேணாலும் பறிச்சு சாப்பிடுவேன். என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஓ, அப்படி போதா கதை? நீ பேசுறது எல்லாம் பார்த்தா இந்த காட்டுக்கே நீதான் மகாராஜான்னு கூட சொல்லுவ போலியே. நான் சொன்னா மகாராஜாவே கேட்பாரு. சரி, நீ நம்ப மாட்ட, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ குரங்கும் யானையும் மகாராஜாவை பாக்குறதுக்காக போனாங்க. மகாராஜா, இந்த குரங்கு என்னோட வாழைத்தோப்புல இருக்க வாழைப்பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு என்னமோ வளரிட்டு இருக்கு மகாராஜா. பாத்தீங்களா மகாராஜா, இந்த யானை உங்களை பார்த்ததும் பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்ற ரெமோ? ஆமா மகாராஜா, நான் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு இந்த யானை இந்த வாழைப்பழ தோப்புக்கு நான் தான் ராஜா, உடனே இந்த தோப்பை விட்டு வெளியே போன்னு சொல்லுது மகாராஜா அப்படின்னு ரெமோ குரங்கு சொன்னதை கேட்டு யானையும் ரொம்ப ஷாக்கா ஆகி இப்படின்னு சொன்னது. மகாராஜா, அந்த குரங்கு பொய் சொல்லுது. போதும், வாய மூடு யானையே. இது யாருன்னு தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு ரெமோ. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு பொய் சொல்ல மாட்டான். நீ உடனே இந்த காட்டை விட்டு வெளியே போ, இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மகாராஜா சொன்னதை கேட்டு பாவம் அந்த யானையும் காட்டை விட்டு வெளியே போயிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துல மீனு குருவி இருந்தது. அட யானை, நீ இந்த பக்கமா எங்க போற? நான் சொன்னத அந்த மகாராஜா நம்பவே இல்ல. ஆனா அந்த குரங்கு சொன்னத மகாராஜா உடனே நம்புறாரு. ஆனா அந்த குரங்கு நம்ம காடே கிடையாது தானே? அதான் எனக்கும் புரியல. ஏன் அந்த மகாராஜா அந்த குரங்க போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரோ? இவங்க பேசுறது எல்லாம் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ரெமோ குரங்கும் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஓஹோ, மகாராஜாவையே தப்பா பேசுறீங்களா? இதோ நானே அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் அவங்க இருக்க இடத்துக்கு போனது. ஆமா, நீ இங்க எங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க மகாராஜாவை பத்தி பின்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?
இத பத்தி மகாராஜா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? அப்படி நான் என்ன மகாராஜாவை பத்தி தப்பா சொல்லிட்டேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்த? மகாராஜாவை பைத்தியம்னு தானே சொன்னேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க. ஆமா மீனு, நீ மகாராஜாவ பைத்தியம்னு சொன்னத நானும் கேட்டேன். போதும் நிப்பாட்டு. நான் மகாராஜா மேல நிறைய மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் கிடையாது. இத பத்தி நான் மகாராஜா கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் மகாராஜாவை பாக்குறதுக்காக போனது. மீனுக்குருவி மகாராஜா கிட்ட பேசலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரெமோ குரங்கும் வந்தது. அந்த குருவி சொல்றத கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மகாராஜா. இந்த குருவி உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி இல்லாத பொல்லாததுமா உங்களை பத்தி தப்பு தப்பா மரியாதை இல்லாம சொல்லிட்டு இருக்கு. நான் என் காதால கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னது? மகாராஜா பைத்தியமாகிட்டாருன்னு சொன்னது. மீனுக்குருவி, நீ இத சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ரெமோ என்கிட்ட உண்மையதான் சொல்லுவான். மீனுக்குருவி, ரெமோ சொல்றது உண்மையா என்ன? ஆமா மகாராஜா, நான் சொன்னேன். ஆனா சொல்றத முழுசா கேளுங்க. போதும் மீனோ, போதும். இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க விரும்பல. என் காட்டிலேயே இருந்துட்டு என்னையே இப்படி சொல்லியிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? சிப்பாய்களா, உடனே இந்த குருவிய கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவிய ஜெயில அடைச்சாங்க. அப்படிதான் அந்த குரங்கும் காட்டுல இருக்கவங்கள ஒருத்தரா மகாராஜா கிட்ட மாட்டி விட ஆரம்பிச்சது. மகாராஜாவும் எல்லாரையும் காட்டை விட்டு விரட்டினாரு. அன்னைக்கு ஒரு நாள் லூனா பாட்டி மகாராஜாவை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. என்ன லூனா பாட்டி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா, ரொம்ப நாளா எந்த ஒரு குருவியும் என்ன பார்க்க வரவே இல்லையே, என்ன ஆச்சு? அதுவா மகாராஜா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம் லூனா பாட்டி? மகாராஜா, இந்த குரங்கும் என்ன உங்ககிட்ட சொல்லுச்சு? அதுக்கு யாரும் இல்ல, தங்கம் இடம் இல்லைன்னு தானே. ஆனா இது பக்கத்து காட்டுல தான் வாழுது மகாராஜா. இல்ல மகாராஜா, இந்த குருவி பொய் சொல்லுது. இல்ல மகாராஜா, நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த குரங்கு பக்கத்துல இருக்க சுந்தரவன காட்டுல தான் வாழுது. இந்த குரங்குக்கு மனைவி குடும்பம்னு இருக்கு. நான் பொய் சொல்லல மகாராஜா. அது உங்க சொந்தக்காரங்க இருக்க காடு தானே மகாராஜா. வேணும்னா நீங்க அந்த காட்டுக்கு போய் விசாரிங்க. ரெமோ என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். நம்ம வேணும்னா அந்த காட்டுக்கு போய் ராஜா சிங்கம் கிட்ட விசாரிக்கலாம். ராஜா சிங்கம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சிங்கராஜா சொன்னதை கேட்டு ரெமோ குரங்கும் பயப்பட்டது. அப்ப ரெமோ குரங்கும் அழுதுகிட்டே இப்படின்னு சொன்னது. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, லூனா பாட்டி சொல்றதுதான் உண்மை. நான் பக்கத்து காட்டுல தான் வாழ்றேன். நான் அங்க இருந்து தான் இங்க வந்தேன். எதுக்காக அங்க இருந்து இங்க வந்த? எங்க காட்டுல திருடி சாப்பிட்டனால என்ன ராஜா சிங்கம் காட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இந்த காட்டுல இருக்கலான்னு மீனுக்குருவி மேலையும் யானை மேலையும் வீணா போய் பழி போட்டேன். உங்ககிட்ட அப்பதான் நல்ல பேரு எடுக்க முடியும்னு நினைச்சேன் மகாராஜா. அப்பதானே நான் இந்த காட்டுல இருக்க முடியும்னு நினைச்சேன் அப்படின்னு ரெமோ குரங்கும் சொன்னதை கேட்டு சிங்க மகாராஜா கோவப்பட்டு ரெமோவை கொல்லலான்னு நினைச்சாரு. அப்ப லூனா பாட்டி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா மகாராஜா? ஹே குரங்கே, உனக்கு உன் உயிர் மேல பயம் இருந்தா இந்த காட்டை விட்டு இப்பவே ஓடிடு அப்படின்னு மகாராஜா சொன்னதை கேட்டு ரெமோ குரங்கும் அந்த காட்டை விட்டு வெளியே போனது. அதுக்கப்புறம் மீனுக்குருவிய விடுதலை பண்ணாரு. ஆமா லூனா பாட்டி, உங்களுக்கு எப்படி அந்த குரங்க பத்தி தெரியும்? சும்மா போட்டு வாங்கின மகாராஜா. பக்கத்துல சுந்தரவன காடு தான் இருக்கு. அதான் சும்மா கெஸ் பண்ண. அந்த குரங்கும் பயந்து உண்மைய ஒத்துக்குச்சு அப்படின்னு லூனா பாட்டியும் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த காட்டுல இந்த ப்ராப்ளம தீர்த்து வச்சு லூனா பாட்டி ஹீரோவா ஆயிட்டாங்க. காட்டுல ரொம்ப நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் மழைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. லூனா பாட்டி, 3 வாரமா இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கேன், நிக்குமான்னு வேற தெரியல. ஆமா மீனோ, இந்த மழைனால நம்ம காட்டுல இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி லூனா பாட்டி, நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்க இருந்து பறந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தது. அப்ப ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி ஒண்ணு மழையில நடுக்கிட்டு இருந்தது. ஐயோ, இந்த ஆட்டுக்குட்டி இந்த மலையில என்ன பண்ணுது? ஒருவேளை வீட்டுக்கு போற வழிய மறந்துருக்குமோ அப்படின்னு மீனுக்குருவி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தள்ளி இருக்கிற மரத்துக்கு கீழே ஒரு குள்ள நரி ஒண்ணு மறைச்சு இருக்கிறத பார்த்தது. இந்த நரிய பார்க்க இந்த காடு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த நரி இருக்க இடத்துக்கு போனது. ஆமா, யாரு நீ?
நான் இந்த காட்டுல தான் பல வருஷமா இருக்கேன். உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ கரெக்டா சொல்ற. நான் இந்த காடே கிடையாது. நான் என் காட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு மழையில மாட்டிக்கிட்டேன். இந்த மழை நின்னதும் நான் என்னோட காட்டுக்கு திரும்ப போயிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிட்டு அங்கிருந்து ஆட்டுக்குட்டி கிட்ட போனது. ஆமா குட்டியாடு, உன் பேரு என்ன? நீங்க என்ன பண்ற? உங்க அம்மா எங்க? அதுவா, என் பேரு பப்ளு. நான் மலையில விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே வீட்ல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியும் அழுக ஆரம்பிச்சது. நீ கவலைப்படாத பப்ளு, நான் உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன். ஆனா எங்க அம்மா என்னை திட்டுவாங்களே, எனக்கு அதான் பயமா இருக்கு. நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன், உன்னை திட்ட மாட்டாங்க. சரி வா, நம்ம இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் ஆட்டுக்குட்டியும் அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனாங்க. அங்க ஒரு இடத்துல பப்ளுவோட அம்மா பப்ளுவை தேடிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்க போன பப்ளு? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எங்கேயும் என்னை விட்டு போக கூடாதுன்னு. அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல குட்டி ஆடும். சரிங்க அம்மா, இதுக்கப்புறம் நான் உங்க பேச்சே கேக்குறேன். அவ மீனுக்குருவி இப்படின்னு சொன்னது. சரி பப்ளு, மழை நிக்கிற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, நீ இப்ப அம்மா கூட போ. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியும் அம்மாவும் அங்க இருந்து போனாங்க. மீனுக்குருவியும் அதோட வீட்டுக்கு திரும்பினது. மீனுக்குருவியும் நடந்த எல்லா விஷயத்தையும் லூனா பாட்டி கிட்ட சொன்னது. மீனுக்குருவி சொன்னதை கேட்ட லூனா பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லூனா பாட்டி, நீங்க இவ்வளவு நேரமா அப்படி என்ன யோசிக்கிறீங்க? அந்த நரி ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தது தானே சொன்னேன். அதான் எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. அப்படிலாம் இல்ல லூனா பாட்டி, அது மழைக்காக அங்க ஒதுங்கி நின்னுட்டு இருந்தது. மழை நின்னதும் இங்க இருந்து போயிடும். சில நாளைக்கு அப்புறம் மீனுக்குருவி ஒரு மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு அம்புக்குருவி வந்து இப்படின்னு சொன்னது. மீனு, நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு விஷயம் தெரியுமா? பாவம் ஒரு ஆடு ரொம்ப நேரமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கு, தெரியுமா? ஏன், என்னாச்சு? எதுக்கு அழுகுது? பாவம், அதோட குட்டிய காணோமா, அதான் அது அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்புக்குருவியும் மீனுக்குருவியும் அங்க இருந்து பறந்து அம்மா ஆடு இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா அது பப்ளுவோட அம்மா. என்னாச்சு, எதுக்கு அழுகுறீங்க? நேத்து சாயந்தரம் விளையாட போனா, ஆனா விடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை பப்ளு. நானும் காடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்க போனானே தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் காட்டுல குட்டி ஆடை தேடி போச்சு. அப்போ ஒரு இடத்துல அந்த குள்ள நெறி இருக்கிறத பார்த்தது. மீனுக்குருவியும் அந்த இடத்துக்கு போனது. நீ இந்த பக்கமா எதுனா ஆட்டுக்குட்டி போறத பாத்தியா? அன்னைக்கு கூட மழையில நனைஞ்சுகிட்டு இருந்ததே, அந்த ஆட்டுக்குட்டி தான். நான் எந்த ஒரு ஆட்டுக்குட்டியும் பார்க்கல. ஆமா, நீ அன்னைக்கு மழை நின்னதும் இந்த காட்டை விட்டு போயிடுவேன்னு தானே சொன்ன? போறேன். என்னமோ நீ தான் இந்த காட்டுக்கு ராஜா மாதிரி ஓவரா அதிகாரம் பண்ற. எனக்கு தோணும் போது அப்ப போவேன் அப்படின்னு குள்ள நரி சொன்னது. மீனுக்குருவியோட மனசுல, ஆஹா, இவன் சாதாரணமான ஆளு மாதிரி தெரியல, ஏதோ திட்டத்தோட தான் இந்த காட்டுல இருக்கான். நான் உடனே இந்த விஷயத்த நம்ம காட்டு ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி சிங்கராஜாவை பாக்குறதுக்காக போனது. மகாராஜா, நம்ம காட்டுக்கு ஒரு நரி ஒண்ணு வந்திருக்கு. நம்ம காட்டுக்கு பல விலங்குகளும் பறவைகளும் வர்றது சாதாரணம் தானே, எல்லாரும் வந்தா நல்லது தானே. என்ன மகாராஜா சொல்றீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த நரியும் குட்டி ஆடும் வந்தாங்க. மகாராஜா, இந்த ஆட்டுக்குட்டி நேத்துல இருந்து காணாம போயிடுச்சுன்னு மீனுக்குருவி சொன்னது. நானும் காடு முழுக்க தேடி இந்த குட்டி ஆடை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் மகாராஜா, இந்த காட்டுக்கு யாரும் புதுசா வரக்கூடாதா என்ன மீனுக்குருவி இந்த காட்டை விட்டு வெளியே போக சொல்லுது மகாராஜா அப்படின்னு நரி சொன்னதை கேட்ட மகாராஜா, எவ்வளவு நல்ல நரி, அந்த ஆட்டுக்குட்டிய கொண்டு சாப்பிடாம பத்திரமா நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கு. இந்த நரியவா இந்த காட்டை விட்டு போக சொன்ன? சிப்பாய்களா, இந்த மீனுக்குருவிய பிடிச்சு ஜெயில அடைங்க அப்படின்னு மகாராஜா சொன்னதும் சிப்பாய்களும் மீனுக்குருவிய ஜெயில போட்டாங்க. நரி, நீ இந்த காட்டுல தாராளமா தொங்கலாம் அப்படின்னு சொன்னதும் நரியும் அந்த காட்டுக்குள்ள போனது. இது எல்லாம் அம்முக்குருவியும் பார்த்தது. அங்க இருந்து பறந்து லூனா பாட்டி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. நம்ம காட்டு ராஜா மீனுக்குருவிய ஜெயில அடைச்சிட்டாரு. மீனுக்குருவி என்கிட்ட அப்பவே சொன்னது. அந்த நரி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தது.
அந்த ஆட்டுக்குட்டிய நோட்டம் விடுதுன்னு. நம்ம எப்படின்னா நம்ம மீனுக்குருவிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும் லூனா பாட்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத அம்மோ. அந்த நரி இந்த காட்டுக்கு எந்த விஷயமா வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம மீனுக்குருவிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா லூனா பாட்டியும் அம்முக்குருவியும் அந்த நரிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நரியும் மற்ற விலங்கு கிட்ட இருந்து கறி உணவு எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. எல்லா விலங்குகளும் மகாராஜாக்கு இந்த நரி ஃப்ரெண்டுன்னு எதுவுமே பண்ணாம பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நரியும் ஒரு நாள் குட்டி ஆடு வீட்டுக்கு போனது. அங்க ஆட்டுக்குட்டியும் வீட்டுக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தது. இத அந்த நரியும் பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த நரிக்கே தெரியாம லூனா பாட்டியும் அம்முக்குருவியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. போய் சீக்கிரமா மகாராஜாவை இங்க கூட்டிக்கிட்டு வா. நான் கூப்பிட்டா மகாராஜா வருவாரா? ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு லூனா பாட்டி சொன்னதை கேட்டு அம்முக்குருவியும் அங்கிருந்து பறந்து சிங்கராஜா குகைக்கு போனது. பறவையே, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? மகாராஜா, நம்ம காட்டுல ஒரு அநியாயம் நடக்குது. தப்பு பண்ணவன் நம்ம காட்டுல வெளியே சுத்திட்டு இருக்கான். நீங்க என் கூட வந்து பாருங்க அப்படின்னு அம்முக்குருவி சொன்னதும் சிங்கராஜாவும் அம்முக்குருவி கூட போனாரு. மகாராஜா, நீங்க இங்க வந்ததுக்கு நன்றி. இங்க என்ன நடக்குதுன்னு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பாருங்க. சிங்கராஜாவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து நடக்கிறத பார்த்தாரு. அந்த நரியும் ஆட்டுக்குட்டி கிட்ட போனது. இன்னைக்கு என்னோட கறி விருந்தே நீதான் குட்டி ஆடு. நீ என்ன சொல்ற? நீ தான் அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சு எங்க அம்மா கிட்ட சேர்த்த. இன்னைக்கு ஏன் இப்படி சொல்ற? முட்டாள் குட்டி ஆடு, அது என்னோட பிளான். இந்த காட்டுல மீனுக்குருவி ரொம்ப அறிவாளியா இருக்கு. அது இருந்தா என்னோட திட்டம் நிறைவேறாது. நான் தான் பிளான் பண்ணி ஜெயில போட வச்சேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ அதுவா? நீ அன்னைக்கு தொலைஞ்சு போனத நான் பார்த்தேன். உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா மகாராஜாக்கு என் மேல நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் மீனுக்குருவி மேல கோவப்பட்டு ஜெயில போடுவாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் மகாராஜாக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராதுல. உன்னை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு நானும் என்னோட காட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னை யாரும் தேடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரியும் அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட போனது. அத பார்த்த சிங்க மகாராஜாவும் அந்த இடத்துக்கு போனாரு. சிங்கராஜாவை பார்த்ததும் நரிக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, இதான் உன்னோட பிளானா? என்னோட காட்டு பறவைங்க மேலேயே பழிய போட்டு இருக்க. என்னோட காட்டு விலங்க வேட்டையாடலான்னு பிளான் பண்ணிருக்க. உன்னை இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க மகாராஜா நரி கூட சண்டை போட்டு நரியே கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் லூனா பாட்டி கிட்ட இப்படின்னு சொன்னாரு. லூனா பாட்டி, எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வந்திருக்கு. உங்களை முன்னாடியே நம்பி இருக்கணும். பரவாயில்ல மகாராஜா, அந்த நரி உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினதுக்கு அதுக்கு இது சரியான தண்டனை தான். அதுக்கப்புறம் சிங்க மகாராஜாவும் மீனுக்குருவிய விடுதலை பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த காட்டுல லூனா பாட்டி ஹீரோவா ஆக்கிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுல எது ஆட்டுக்குட்டியோட வீடுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பை பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். காட்டுலயும் ரொம்ப நாளா விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால காட்டுல ஒரே தண்ணியா இருந்தது. அதே சமயம் மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் இந்த மழைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. லூனா பாட்டி, இந்த மழைய பார்த்தா விடாது போல, ரொம்ப பலமா பெய்யுது. சரியா சொன்ன மீனோ, இது அடமழை மாதிரி தான் இருக்கு. பாவம், இந்த மலையில சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா லூனா பாட்டி, நம்மளால என்ன பண்ண முடியும்? கடவுள்கிட்ட வேண்டணும் சீக்கிரம் இந்த மழை நிக்கணும்னு. நானும் வரும்போது பார்த்தேன், இந்த மழையில நிறைய பறவைங்களோட வீடு எல்லாம் உடைஞ்சு நாசமா ஆகிடுச்சு. இதனால காட்டுல இருக்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுலயும் மழை நின்னது. கொஞ்சம் கொஞ்சமா காட்டுலயும் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருந்தது. இப்ப மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் காட்டுல வந்து பார்க்கும்போது பறவைங்கெல்லாம் வீடு உடைஞ்சு கூடு இல்லாம கீழே விழுந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த அடமழைதான்னு நினைச்சாங்க. மறுநாள் மீனுக்குருவியும் அதோட வேலைய பார்க்கணும்னு பறந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இடத்துல
ஒரு அழகான குட்டி தவளை ஒண்ணு இருந்தத மீனுக்குருவி பார்த்தது. அந்த குட்டி தவளையும் தண்ணியில குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப அதை பார்த்த மீனுக்குருவி இப்படின்னு சொன்னது. ஆமா குட்டி தவளை, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இந்த காட்டுலயே பார்த்தது இல்லையே. ஆமா, உங்க அம்மா அப்பா எங்க? இத கேட்டதும் குட்டி தவளையும் மீனுக்குருவி கிட்ட பேச தொடங்குச்சு. அது அடமலை வந்ததுல அப்ப இருந்து எங்க அம்மா அப்பாவை காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் எங்க போய் அவங்கள தேடுறதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என் பேரு மீனு, நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? நீ இங்கேயே இரு, நான் உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு உன்கிட்டயே கூட்டிக்கிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு அடமலையில உங்க அம்மா அப்பா அடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்க உண்மையாவ சொல்றீங்க? கண்டிப்பா எங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிடுவீங்களா? உண்மையாதான் சொல்றேன். நான் கண்டிப்பா உங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறேன் சரியா? அப்படின்னு மீனுக்குருவி அங்க இருந்து பறந்து போனது. குட்டி தவளையும் அம்மா அப்பா வருவாங்கன்னு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அக்கம் பக்கம்லாம் அம்மா அப்பாவை தேடி பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு யானை வந்தது. குட்டி தவளையும் யானைய பார்த்ததும் இப்படின்னு கேட்டது. யானை மாமா, நான் உங்க முதுகுல உட்காந்துக்கவா? என்ன இந்த காடு முழுக்க சுத்தி காட்டுறீங்களா? உனக்கு மூளை கீழே எதுனா கெட்டு போச்சா என்ன? நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட என் மேல உட்கார்ந்து காடு முழுக்க சுத்தி காட்ட சொல்லுவேன். இது கேட்டதும் குட்டி தவளையால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுகிட்டு இருந்தது. எங்க அம்மா அப்பாவை காணோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போ, நீயே போய் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யானையும் அங்கிருந்து போயிடுச்சு. குட்டி தவளையும் அழுதுகிட்டே அம்மா அப்பாவை தேடி போயிட்டு இருந்தது. அப்ப போயிட்டு இருக்கும்போது இது எல்லாம் கருப்பு அந்த பறவை பார்த்தது. ஆமா, இது யாரு? இந்த காட்டுலயே பார்த்ததே இல்லையே, என்ன கதைன்னு வேற தெரியல. என்னவா இருக்கும்? சரி, போய் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆந்தையும் குட்டி தவளை கிட்ட போனது. ஹே குட்டி தவளை, உன்னை இதுக்கு முன்னாடி இந்த காட்டுலயே பார்த்ததே இல்லையே. ஆமா, நீ எதுக்கு இந்த காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருக்க? உங்க அம்மா அப்பா எங்க? எங்க அம்மா அப்பாவை காணோம். அதான் அவங்கள தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்ல. ஆனா மீனுன்னு ஒரு குருவி மட்டும் எங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னுச்சு. அது உன்கிட்ட போய் சொல்லி இருக்கோம். நீயும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கியா என்ன? எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா அப்பா அடமலையில மாட்டி செத்து போய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ அவங்கள தேடுறத நிப்பாட்டு. நான் உனக்கு நல்லது சொல்றேன். நீ அவங்கள தேடாம ஒழுங்கா பத்திரமா இருக்க பாரு. இல்லனா எதுனா பறவை உன்னை வேட்டையாடிடும். புரியுதா? என்ன சொல்றீங்க? எங்க அம்மா அப்பாக்கு எதுவும் ஆகிருக்காது. தேடுனா கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. சரி, நீ இத பத்தி இந்த காட்டு ராஜா கிட்ட சொன்னியா? காட்டு ராஜாவா? யார் அது? சரியா போச்சு போ. இந்த காட்டு ராஜா யாருன்னு கூட தெரியாம இந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கியா? இந்த காட்டு ராஜா ஒரு சிங்கம். அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா அவரு உனக்கு உதவி பண்ணுவாரு. சரி, ஆமா, அவரு எங்க இருப்பாரு? அவரு அவருடைய குகையில இருப்பாரு. உனக்கு அந்த குகை எங்க இருக்குன்னு தெரியாது. சரி வா, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆந்தையும் குட்டி தவளைய ராஜா இருக்க குகை கிட்ட போனாங்க. சிங்கராஜா உள்ளதான் இருப்பாரு. நீ போய் அவர்கிட்ட உதவி கேளு. கண்டிப்பா உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆந்தை சொன்னதை கேட்டு குட்டி தவளை குகைக்குள்ள போனது. குட்டி தவளைய பார்த்து சிங்கராஜா இப்படின்னு கேட்டாரு. யாரு நீ? இந்த காட்டுல இருக்கிற சின்ன பறவையில இருந்து பெரிய விலங்கு வரைக்கும் எல்லாரையும் எனக்கு தெரியும். நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்படின்னு சிங்கராஜா சொன்னதும் குட்டி தவளையும் அழுதுகிட்டே இப்படின்னு சொன்னது. எங்க அம்மா அப்பா மலையில காணாம போயிட்டாங்க. நீங்க தான் அவங்கள கண்டுபிடிச்சு தரணும். இது கேட்டதும் சிங்கராஜா கோவப்பட்டு இப்படின்னு சொன்னாரு. நானும் 2-3 நாளா எங்க காட்டு மக்களை பார்க்கவே டைம் கரெக்டா இருக்கு. இதுல நீ உங்க அம்மா அப்பாவை தொலைச்சு வேற காட்டுல இருந்து இங்க தேடிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா நான் உன்னை கொன்னு சாப்பிட்டுடுவேன். இத கேட்டதும் குட்டி தவளை பயந்துடுச்சு. உடனே அங்கிருந்து குகையை விட்டு வெளியே வந்தது. என்ன குட்டி தவளை, சிங்கராஜா உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டாரா? அது இல்ல, எல்லாம் தலைகீழா நடந்துச்சு. அவர் எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம
எனக்கு ஒண்ணு சாப்பிட்டுடுவேன்னு சொன்னாரு தெரியுமா? அச்சோச்சோ, என்னப்பா சொல்ற? அந்த சிங்கராஜா இப்படியா சொன்னாரு? அவரை சும்மா விடக்கூடாது. நீ குட்டியா இருக்கிறதுனாலதான் உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்க காட்டுல ஒரு மந்திர தண்ணி இருக்கு. அந்த தண்ணிய குடிச்சா நீ சிங்கமா மாறிடலாம். அப்புறம் நீ யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆவாங்க. அப்ப உங்க அம்மா அப்பாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த தண்ணிய நீங்க குடிச்சு சிங்கராஜாவா மாற வேண்டியது தானே? ஏன் என்ன எதுக்கு குடிக்க சொல்றீங்க? அட முட்டாள் தவளை, அது இந்த காட்டு பறவைங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒன்னும் ஆகாது. ஆனா மத்த காட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் உருவத்தை மாத்திக்க முடியும். அதான் சொல்றேன். அப்படின்னு கருப்பு அந்த சொன்னதை கேட்டு 2 பேரும் அந்த மந்திர தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த மந்திர தண்ணி கருப்பு நிறமா இருந்தது. இத பார்த்தா தண்ணி மாதிரி இல்ல, சாக்கடை மாதிரி இருக்கு. இது தண்ணி இல்ல முட்டாள் தவளையே, சீக்கிரம் போய் அதை குடி. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. அதை கேட்ட குட்டி தவளையும் பயந்துகிட்டே அந்த தண்ணியில குதிச்சது. குட்டி தவளையும் அந்த தண்ணியில குதிச்சதும் ஒரு சிங்கம் மாதிரி மாறுச்சு. அத பார்த்து குட்டி தவளையும் இப்படின்னு சொன்னது. கருப்பு ஆண்ட, நான் இப்ப சிங்கமா ஆகிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? போய் உடனே அந்த சிங்கராஜாவை கொன்னுடு. அத கேட்ட தவளை சிங்கமும் கோவத்தோட சிங்கத்தை கொல்றதுக்காக அந்த குகைக்கு போயிட்டு இருந்தது. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு குட்டி முயல் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தது. குட்டி முயல் ரொம்ப பயத்தோட உயிரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. அதே சமயம் சுந்தரவன காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் புதுசா வீடு எல்லாம் கட்டிக்கிட்டு பழைய நிலைமைக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு முயல் குட்டி ஓடி வந்துகிட்டு இருந்தது. அட, எல்லாரும் நல்லா ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? நம்ம உயிருக்கெல்லாம் ஆபத்து வந்திருக்கு. எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க, ஓடுங்க. அத கேட்ட மரத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருந்த மீனு குருவி இப்படின்னு கேட்டது. என்ன ஆச்சு குட்டி முயல்? எதுக்கு இப்படி சொல்ற? சரியா போச்சு, நான் பார்த்தத மட்டும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இததான் நீங்களும் சொல்வீங்க. அதான் நானும் சொல்றேன், எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க. அட குட்டி முயல், எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கற? நடந்தத முழுசா சொல்லு. லூனா பாட்டி, இதுக்கப்புறம் நம்ம காட்டுக்கு சிங்கராஜா தலைவர் இல்ல. என்ன சொல்ற? சிங்கராஜாக்கு என்ன ஆச்சு? ஐயோ, ஒரு தவளை சிங்கமா ஆயிடுச்சு, ஒரு தவளை சிங்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி முயலும் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. அந்த சமயம் அதே இடத்துக்கு தவளை சிங்கமும் வந்தது. அத பார்த்த எல்லா பறவைகளும் பயந்து போனாங்க. லூனா பாட்டி, இது நம்ம காட்டு சிங்கம் மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு. என்ன நடந்ததுன்னு அந்த குட்டி முயல் கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் லூனா பாட்டியும் குட்டி முயல் வீட்டுக்கு போனாங்க. குட்டி முயல், இப்ப நீ என்ன சொல்லிட்டு போன? தவளை சிங்கமா ஆகிடுச்சுன்னு சொன்ன. என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லு குட்டி முயல். குட்டி முயலும் நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு குருவி லூனா பாட்டி கிட்ட சொன்னது. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த கலகமுட்டி கருப்பு ஆந்தை தானே. அதோட திட்டம் எனக்கு இப்ப நல்லா புரியுது. நம்ம காட்டு ராஜாவை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டை இந்த சிங்கம் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைச்சிருக்கு போல. இது எதையுமே நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி இந்த விஷயத்த சிங்கராஜா கிட்ட சொல்லலான்னு சிங்கராஜா குகைக்கு வேக வேகமா பறந்து போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நீரோடையில அம்மா தவளையும் அப்பா தவளையும் இருக்கிறத பார்த்தது. மீனு குருவிக்கும் அப்பதான் எல்லாமே புரிய வந்தது. குட்டி தவளையோட அம்மா அப்பா இவங்களாதான் இருக்கணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் மீனு குருவியும் வேகமா சிங்கராஜா குகைக்கு போனது. இன்னொரு சிங்கத்தை பார்த்ததும் சிங்கராஜா திகச்சு போயிட்டாரு. இந்த காட்டுலயே நான் மட்டும்தான் சிங்கம். ஆமா, நீ யாரு புதுசா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் யாருன்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தவளை சிங்கமும் சண்டை போடலான்னு கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனு குருவி வந்தது. எங்களோட காட்டு சிங்கராஜாவை ஒன்னும் பண்ணிடாத, விட்டுடு. இல்ல இல்ல, அவர் எனக்கு உதவி பண்ணவே இல்ல. அவரை நான் சும்மாவே விட போறதில்ல. நான் யாருக்கும் உதவி பண்ணாம இருந்ததே இல்ல. நீ புதுசா இருந்ததுனால சும்மா கோவத்துல சொன்ன. ஒரு நிமிஷம் இரு தவளை சிங்கமே. நீ இதெல்லாம் அந்த கருப்பு ஆந்தை சொன்னதை கேட்டு தானே பண்ற? அந்த கருப்பு ஆந்தை உன்கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்கு. உண்மையா உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்.
அந்த அடமலையில தான் உங்க அம்மா அப்பாவை நீ பிரிஞ்சு இங்க வந்துட்ட. அம்மா அப்பான்னு சொன்னதும் தவளை சிங்கமும் திரும்ப அதோட தவளை உருவத்துக்கே வந்தது. அழுதுகிட்டே மீனுக்குருவி கிட்ட குட்டி தவளையும் பேச ஆரம்பிச்சது. அப்ப எங்க அம்மா அப்பா கிட்ட இப்பவே கூட்டிக்கிட்டு போங்க. மீனுக்குருவியும் குட்டி தவளைய அவங்க அம்மா அப்பா இருக்க இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனது. அம்மா அப்பாவை பார்த்ததும் குட்டி தவளையும் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் அந்த காட்டோடைய ஹீரோவா ஆச்சு. கருப்பு பறவையும் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது சிங்கராஜா அந்த கருப்பு பறவைய பிடிச்சு ஜெயில்ல அடைச்சாரு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஒரு காட்டுல மேக்ஸ்ன்ற நரியும் அதோட மனைவி சாரான்ற குள்ள நரியும் ஒரு குகையில வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் சரியான சோம்பேறின்றதுனால எப்பவும் திருடி தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் காட்டுல பறந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து மேக்ஸ் அவங்கள கூப்பிட்டது. மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் மேக்ஸ் கிட்ட போனாங்க. ஆமா, ரெண்டும் இந்த பக்கமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. மேக்ஸ், நாங்க காட்டுல இருக்க எல்லா பறவைங்களையும் விலங்குகளையும் மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். புரியல, மீட்டிங்கா? என்ன மீட்டிங்? எதுக்கு மீட்டிங்? எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே. அது எப்படி வரும்? அதுக்கு நீங்க சாதாரணமானவங்களா இருக்கணுமே. நீயும் உன்னோட பொண்டாட்டியும் எப்பவும் திருடி தின்னுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தானே வாழ்றீங்க. நீங்க இந்த காட்டுல ஒருத்தருன்னு நீங்க முடிவு பண்ண கூடாது, நாங்க பண்ணணும். அதான் மீனுக்குருவி வைக்க போற பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணவே இல்லை. அதையெல்லாம் கேட்ட மேக்ஸும் ஆர்வமா மீனுக்குருவி கிட்ட இப்படின்னு சொன்னது. என்ன மீனு, பார்ட்டியா? என்னையும் என்னோட பொண்டாட்டியும் இன்னும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணவே இல்லை. மேக்ஸ், நீ போன வாட்டி திருடி நம்ம காட்டு மகாராஜா கிட்ட மாட்டினீங்களே, மறந்துட்டியா? பார்ட்டிக்கு சிங்கராஜாவும் தான் வராரு. ஆனா நீங்க வந்தா அப்புறம் உங்களை ராஜா உயிரோட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. மேக்ஸும் அங்க இருந்து நடந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு மேக்ஸோட பொண்டாட்டி சாராவும் அங்க வந்தது. எங்க நீங்க கேள்விப்பட்டீங்களா? மீனுக்குருவியும் லூனாப்பட்டியும் ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்களாமே. எல்லா பறவைகளும் விலங்குகளும் அந்த பார்ட்டிக்கு தான் போக போறாங்களாம். ஆனா எல்லாரும் நம்மள விட்டுட்டு போறாங்க. ஆஹா, தெரியும் தெரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மேக்ஸ் சொன்ன உடனே சாராக்குள்ள நரி இப்படின்னு சொன்னது. நான் கேள்விப்பட்டேன், சிறுத்தையும் மீனுக்குருவி பார்ட்டிக்கு போக போதான். பேசாம நம்ம சிறுத்தை வீட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லா சாப்பாடை திருடி சாப்பிடலாமா? ஏன்னா அங்க நல்ல ருசியான சாப்பாடு எல்லாம் சிறுத்தை வேட்டையாடி வச்சிருக்கோம். ச்சே, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இதுதான் சரியான நேரம். எல்லாரும் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. காட்டுல மகாராஜா கூட இல்ல. நம்ம போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வருவோம். கறி சோறுன்னு சொன்ன உடனே மேக்ஸோட வாயில இருந்து எச்சி ஊற ஆரம்பிச்சது. ரெண்டு பேரும் சிங்கராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்றத மறந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிறுத்தை இருக்க குகைக்கு போனாங்க. அந்த குகையில கறி விருந்து இருந்ததை பார்த்து ரெண்டு பேரும் வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா வயிறு நிறைஞ்சதும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பினாங்க. வீட்டுக்கு வந்ததும் மேக்ஸ் அதோட ஒய்ஃப் சாரா கிட்ட இப்படின்னு சொன்னது. சாரா, நம்ம சிறுத்தையோட கறி சோறை சாப்பிட்டதுனால நம்மள சிங்கராஜா சும்மாவே விட மாட்டாரு. ஏங்க நீங்க பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. இத கறி சோறு சாப்பிட்டீங்கல்ல, அப்ப யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பண்றது? சாரா சொன்னதை கேட்டு மேக்ஸும் கொஞ்சம் பீதியில இருந்தது. பார்ட்டிலாம் முடிச்ச பிறகு சிறுத்தையும் வீட்டுக்கு திரும்பினது. குகைக்கு வந்து பார்த்தது அங்க இருந்த சாப்பாடு எல்லாம் காணாம போயிருந்தது. அட, இங்க இருந்த கறி சோறு எல்லாம் எங்க? ஒண்ணு கூட காணோம். எல்லாம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா பார்ட்டி முடிச்சிட்டு புறாவும் பறந்து போயிட்டு இருந்தது. சிறுத்தை கோவமா இருக்கிறத பார்த்துட்டு சிறுத்தை கிட்ட போனது. என்ன விஷயம் சிறுத்தை? என்னாச்சு? உன்னை பார்க்க கோவமா இருக்க மாதிரி இருக்கே. நான் மீனுக்குருவி பார்ட்டிக்கு போயிருந்தேன். திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோட கறி விருந்த காணோம் அப்படின்னு சிறுத்தை சொன்னதை கேட்டு புறாவும் இப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி வேலையை எல்லாம் நம்ம காட்டுல யாரு செஞ்சிருப்பா? ஆமா ஆமா, ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அப்படி யாரு சாப்பிட்டு இருப்பா? நம்ம காட்டுலயே மேக்ஸும் சாராவும் மட்டும்தான் இருந்தாங்க. ஒருவேளை அவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் அங்க இருந்து பறந்து போனது. சிறுத்தையும் இந்த விஷயத்த சிங்க மகாராஜா கிட்ட சொல்றதுக்காக போனது.
சிங்கராஜா கிட்ட நடந்ததை சொல்லுச்சு. நம்ம எல்லாரும் மீனுக்குருவியோட பார்ட்டிக்கு போயிருந்தோம். அப்ப இந்த காட்டுலயே அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜாவும் சிப்பாய் கிட்ட மேக்ஸையும் சாராவையும் கைது பண்ணி கூட்டிக்கிட்டு வர சொல்லி ஆணையை இட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மேக்ஸும் சாராவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த சிங்கராஜா, உங்ககிட்ட வளவலன்னு பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க கறி விருந்து திருடி சாப்பிட்டீங்களா? நாங்க தான் சாப்பிட்டோம். சிறுத்தை வீட்டுக்கு போனோம். அங்க சிறுத்தை இல்ல, ஆனா கறி விருது இருந்தது. அத நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சாரா நக்கலா பதில் சொல்றத பார்த்து சிங்கராஜாக்கு கோபம் வந்தது. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் அடுத்து உங்களோட உணவை திருடி இருக்கீங்க. ஒழுங்கா இந்த காட்டை விட்டு ஓடிடுங்க. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே முடிவு. அடுத்த தடவை உங்களை இந்த காட்டுல பார்த்தேன், அப்புறம் நீங்க எனக்கு விருந்தாகிடுவீங்க அப்படின்னு சிங்கராஜா சொன்னதும் 2 பேரும் காட்டை விட்டு வெளியேறினாங்க. 2 பேரும் கவலையா கொஞ்ச தூரம் போனதும் அப்ப எதுக்காப்புல ஒரு முதல குட்டி ஒண்ணு வந்தது. ஆமா, நீங்க 2 பேரும் இந்த காட்டை விட்டு எங்க போறீங்க? ஆமா, நீ யாரு? என் பேரு காங். நான் இந்த காட்டுல தங்கலான்னு இருக்கேன். இங்க தங்க ராஜா கிட்ட அடைக்கலம் கேட்க போறேன் அப்படின்னு காங் முதல குட்டி சொன்னதும் சாராவோட மனசுல ஒரே கொண்டாட்டமா இருந்தது. என்னது, நீ இந்த காட்டுல அடைக்கலம் கேட்டு ராஜா கிட்ட போக போறியா? ஆஹா, போ போ. இந்த காட்டு ராஜா நீ நினைக்கிற மாதிரி நல்லவர்லாம் இல்ல. உன்னை பார்த்த உடனே கொன்னு சாப்பிட்டுருவாரு. நான் ஒரு சாதாரண முதல்ல இல்ல. கோங் கோங் போ வீப்போ கேப்போ போ போ, என்னோட உடம்பு ராட்சசனா மாறணும் போ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங் முதலையும் அதோட சக்தியை யூஸ் பண்ணி முன்ன இருந்ததை விட ரொம்ப பெருசா மாறுச்சு. அவ்வளோ பெருசா மாறின முதலைய பார்த்து சாராவும் பயந்தது. ஆ, நீ காகன்னு ஒத்துக்கிறேன். இப்ப நீ இந்த காட்டுக்கே ராஜான்னு ஒத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இந்த காட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம். அதுக்கு பதிலா நீங்க இந்த காட்டுலயே இருங்க. எதுக்கு? நீங்க எனக்கு துணையா இருங்க. சரி, இப்ப நீங்க 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ், சாரா, காங் 3 பேரும் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பெரிய முதலைய பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. 3 பேரும் சிங்கராஜா குகைக்கு போனாங்க. சிங்கராஜாவும் இவ்வளோ பெரிய முதலைய பார்த்து பயந்துட்டே இப்படின்னு சொன்னாரு. யாரு நீ? உங்க காட்டை கைப்பற்ற வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிலாம் பேசுவேன்? இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மீனுக்குருவி உடனே சிங்கராஜா கிட்ட பறந்து போய் இப்படின்னு சொன்னது. மகாராஜா, இந்த காட்டோட அதிகாரம் எல்லாம் இப்ப உங்ககிட்ட இல்ல, இந்த முதல கிட்ட தான் இருக்கு. மீனு, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? மகாராஜா, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க இப்ப இந்த குகையை விட்டு வெளியே போங்க. இதுக்கப்புறம் இந்த குகை முதலைக்கு தான் சொந்தம் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதும் சிங்கராஜாவும் அந்த குகையை விட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்ததும் சிங்கராஜா கிட்ட மீனுக்குருவி இப்படின்னு சொன்னது. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த முதல பார்க்கவே ரொம்ப பெருசா பலசாலி மாதிரி இருக்கு. அதோட பலவீனம் தெரியாம அது கூட நீங்க சண்டை போட்டா நீங்க தோத்து போயிடுவீங்க. நீங்க தோத்துட்டா இந்த காட்டுல இருக்கிறவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆகுறது? புரியுது மீனோ, நம்ம இப்ப தந்திரமா தான் பிளான் பண்ணி ஜெயிக்கணும். அதே சமயம் சிங்கம் குகையை விட்டு வெளியே போனதும் முதலையும் பழைய மாதிரி அதோட உருவத்துக்கு மாறினது. காங் முதலையும் ராஜா மாதிரி அந்த குகைக்குள்ள இருந்தது. மேக்ஸும் சாராவும் காட்டுல இருக்க பறவைங்க விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டாங்க. நிறைய மாமிசத்தை எடுத்துக்கிட்டு போய் காங் முதலைக்கும் கொடுத்தாங்க. காங் முதலையும் நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது. மேக்ஸும் சாராவும் எல்லா விலங்குகளை அநியாயமா வேட்டையாடி கொள்றத எல்லாத்தையும் ரொம்ப நாளா மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனுக்குருவி லூனா பாட்டி கிட்ட இப்படின்னு சொன்னது. லூனா பாட்டி, நீங்க கவனிச்சிங்களா? மேக்ஸும் சாராவும் வர வர எல்லையை மீறி வேட்டையாடுறாங்க. ஆமா மீனோ, நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படியே இவங்க வேட்டையாடிக்கிட்டே இருந்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுல விலங்குகளே இருக்காது. நம்ம 2 பேரும் ரொம்ப சின்னதா இருக்கோம். நம்ம எப்படி அந்த பெரிய முதலைய எதிர்த்து போராட முடியும்?
இதுக்கு நம்ம வேற வழிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாராவும் மேக்ஸும் அந்த குகையை விட்டு வெளியே போறத பார்த்தாங்க. மீனுக்குருவியும் லூனா பாட்டியும் அந்த குகைக்குள்ள போனாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த முதல்ல சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இப்படின்னு சொன்னது. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா என்னோட குகைக்குள்ள வந்திருக்க? மகாராஜா, நாங்க உங்களோட நண்பன் மாதிரி. நான் தான் அந்த சிங்கராஜாவை இந்த குகையை விட்டு போக சொன்னேன். ஏன்னா நீங்க தான் ரொம்ப சக்திசாலி. நாங்கெல்லாம் சாதாரண பறவைங்க. நாங்க என்ன உங்களை பண்ணிட்டு போறோம்? நீங்க எங்களோட கடவுள் மாதிரி மகாராஜா. ஆமா ஆமா, நாங்க இந்த காட்டுலயே ரொம்ப அரிய வகை பழத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சாப்பிடுங்க மகாராஜா. ராஜா, எங்களோட மரியாதைய ஏத்துக்கிட்டு நீங்க அந்த பழத்தை சாப்பிடுங்க மகாராஜா. மீனும் லூனா பாட்டியும் கொடுத்த பழத்தை அந்த காங் முதலையும் சாப்பிட்டது. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அது உண்மைய பேச ஆரம்பிச்சது. இதுக்கு எல்லாம் காரணம் மேக்ஸும் சாராவும் தான். மீனுக்குருவியும் உண்மைய சொல்றத பார்த்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. மகாராஜா, நாங்க உங்க நண்பர்கள் தானே? ஆமா, உங்களால எப்படி அவ்வளோ பெருசா மாற முடியுது? அது எப்படி மகாராஜா? அது ஒரு ரகசியம். அதை நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அட, எங்க 2 பேருக்கிட்ட சொல்ல. நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். சரி சொல்றேன். ஆனா எனக்கு இன்னொரு பழம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு வாக்கு கொடுங்க. மகாராஜா, இப்பதானே ஒரு பழம் கொடுத்தோம். சரி, நீங்க முதல்ல சொல்லுங்க. நான் வாக்கு கொடுக்கறேன். நாளைக்கு பழம் கொண்டு வந்து தரேன். நீங்க 2 பேரும் நல்லா கேளுங்க. தாப்போவி போக்கே போப்போ, என்னோட உடம்பு ராட்சசனா மாறணும் போப்போ. இந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்னோட உடம்பு பெருசா ஆகிடும். என்னது மந்திரமா? அது எப்படி நீங்க பெருசா மாற முடியும்? அதுக்கு காரணம் அந்த மந்திரம் தான். என்னோட உடம்பு பெருசாலாம் மாறாது, ஆனா மற்றவங்களுக்கு பெருசா தெரியும். அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. உங்க காட்டு சிங்கராஜா அதை பார்த்து பயந்து இந்த காட்டை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. அப்படின்னா அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுற மாயை தானா? ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் அதை சரியான இடத்துல யூஸ் பண்ணி இன்னைக்கு இங்க நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிங்கராஜா வந்தாரு. சிங்கராஜாவை பார்த்த உடனே முதலையும் பயப்பட்டது. எனக்கு உன்னோட தந்திரம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னுடைய உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ எப்படி உள்ள வந்த? நீ இப்ப உடனே இங்க இருந்து வெளியே போ. வாய மூடு முட்டாள் முதலியே. இது எல்லாம் என்னோட பிளான். நான் தான் மீனுக்குருவியையும் லூனா பாட்டியும் அனுப்பி வச்சேன். இதுக்கப்புறம் இது என்னோட குகை. உன்னோட வண்டவாளையெல்லாம் பண்டவாளம் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் முதல்ல மேக்ஸ் சாராவை சிங்கராஜா கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் அந்த காட்டோட ஹீரோவும் ஆகிட்டான். சிங்கராஜாவும் பழைய மாதிரி அந்த காட்டுக்கு ராஜாவா ஆகிட்டாரு. அதனால எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.